ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 1 குரூப் 4க்கான தமிழ். அதில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சி இலக்குவனார். இவரை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது. இப்போ தான் இவரை சிலபஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவரை பற்றின பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். இவருடைய இயற்பெயர் சி இலக்குவனாருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா லட்சுமணன். இவருடைய காலம் 10/3/1910 முதல் 3/9/1973 வரைக்கும். இவருடைய ஊர் திருத்துறைப்பூண்டி. எங்கே இருந்தால் தஞ்சாவூர். அது திருத்துறைப்பூண்டி உள்ள வாய்மை மேடு அப்படின்ற ஊர் தான் சி இலக்குவனார். இவருடைய பெற்றோர் சிங்கார வேலுதேவர் ரத்தினம் அம்மாள். பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கார வேலுதேவர் ரத்தினம் அம்மாள். இவர் எழுதிய நூல்கள் எழிலரசி மாணவர் ஆட்சிப்படை, எழிலரசி மாணவர் ஆட்சிப்படை, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, அமைச்சர் யார், எல்லோரும் இந்நாட்டு அரசர், தமிழ் கற்பிக்கும் முறை, வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், பழந்தமிழ், தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கியம், தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், கரும வீரர் காமராசர், எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ். அடுத்து த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர், என் வாழ்க்கை போர் அப்படின்ற ஒரு வரலாற்று நூலில் எழுதியிருக்காரு. தன் வரலாற்று நூல். என் வாழ்க்கை போர் வந்து யாருடைய வரலாற்று நூல் பார்த்தீங்கன்னா சி இலக்குவன் அவருடைய வரலாற்று நூல். ஆப்ஷனில் லட்சுமணன் கூட கொடுத்துருப்பாங்க. இவருடைய சிறப்புகள் பார்ப்போம். 1936 வித்வான் பட்டம் பெறுறாரு. 1936 இவர் வித்வான் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்குறாரு. 1962 தமிழ் பாதுகாப்பு கழகத்தை ஒன்று தொடங்குறாரு. 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் ஒன்றை தொடங்குறாரு. லட்சுமணன் என்ற பெயரை லக்குமணன் என மாற்றியவர் சாமி சிதம்பரனார். இவருடைய பெயர், அதாவது இவருடைய பெயரான லட்சுமணன் என்பதை லக்குமணன் என மாற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமி சிதம்பரனார். அவர் தான் லக்குமணன் என்று மாற்றிருக்காரு. BOL MOL MA பட்டம் பெற்றவர் சி இலக்குவனார். இதனால் அவர் படித்த பட்டம். 1936 43 வரை பல்வேறு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் சி இலக்குவனார். 1936 43 வரைக்கும், 36 43 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி மகாத்மா 36 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணியிருப்பார். அது மாதிரி இவங்க பாருங்கள். 1936 43 வரைக்கும் பல்வேறு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். அடுத்து 1945 65 வரைக்கும் தி ஹிந்து கல்லூரி விருதை செந்தில் குமரன் நாடார் கல்லூரி, மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். ரெண்டு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். எங்கன்னா செந்தில் குமார நாடார் கல்லூரி ப்ளஸ் மதுரை தியாகராசர் கல்லூரி, இந்த ரெண்டு காலேஜ்லேயும் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு. 1945 1965 வரைக்கும். 1962 தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்குறாரு. இதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலந்து கொண்டு கைதாகிறாரு. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலந்து கொண்டு கைதாகிறாரு. 1967 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் 1967 68 வரைக்கும் கல்லூரி தலைமை தமிழ் பேராசிரியராக ஒர்க் பண்ணுறாரு. 1968 1968 வரைக்கும் உஸ்மேனிய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். 1968 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உஸ்மேனிய பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சி இலக்குவனார். தொல்காப்பியம் என்னும் புனைப்பெயர் கொண்டவர், தொல்காப்பியம் என்னும் புனைப்பெயரில் கொண்டவர் யார் பார்த்தீங்கன்னா சி இலக்குவனார். அது மட்டும் இல்லாமல் தொல்காப்பியத்தை மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதனாலேயே அவர் தொல்காப்பியம் என்னும் புனைப்பெயரில் எழுதியிருக்காரு. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அது குறித்து ஆங்கிலத்தின் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியவர். தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சி இலக்குவனார். பழந்தமிழ், அது தமிழ் லாங்குவேஜ். தொல்காப்பியம் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ், வள்ளுவர் கண்ட அரசியல், திருக்குறள் எளிய உரை போன்றவற்றை இவர் இயற்ற நூல்கள். பழந்தமிழ் தமிழ் லாங்குவேஜ், தொல்காப்பியம் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ்,
வள்ளுவர் கண்ட அரசியல், திருக்குறள் எளிய உரை போன்றவற்றை இவர் இயற்றினார். விருதுநகர், நாகர்கோவில் கல்லூரிகளிலும் பின்னர் மாநில கல்லூரி, உஸ்மானிய பல்கலைக்கழகத்தில் பைந்தமிழ் பணியாற்றியுள்ளார். விருதுநகர், நாகர்கோவில் ப்ளஸ் மாநில கல்லூரி, நாகர்கோவில் இருக்க மாநில கல்லூரி, உஸ்மானிய பல்கலைக்கழகம், இந்த 3 இடத்துலையும் பணியாற்றியிருக்காரு. தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணியும் சாதி ஒழிப்பு தொண்டும் ஆட்சியவர் சி. லக்குவனார். பெரியார் கூட சேர்ந்து பகுத்தறிவு பணியும் சாதி ஒழிப்பு தொண்டும் ஆட்சியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி. லக்குவனார். அது மட்டும் இல்லாமல் கலைஞர் கருணாநிதியோட ஆசிரியராக இருந்திருக்காரு. அவர் கலைஞர் கருணாநிதியோட ஆசிரியராக பார்த்தீங்கன்னா சி. லக்குவனார். இதை பற்றின பாயிண்ட்ஸ் தான் முடியுது. தேங்க்யூ.